அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் உடம்புல தீய சக்தி இருந்தது அப்படின்னா அதை எவ்வாறு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். சரிங்களா? அதாவது ஒரு உடலில் தீய சக்தி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆணாக இருந்தால் எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, ஆணாக இருந்தாங்கன்னா அந்த இரவு தூங்கும்போது அதிகப்படியான இந்திரிய இழப்பு ஏற்படும். சரிங்களா? நைட்டு தூங்குனாங்க அப்படின்னா, ஆணாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம நைட்டு தூங்கும்போது தானாகவே அதிகப்படியான இந்திரிய இழப்புகள் ஏற்படுத்தி நம்ம உடம்பை என்ன செஞ்சிடும், அப்படியே உருக்கி என்ன செஞ்சிடும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிப்போம். சரிங்களா? உடல் உருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிப்போம். அதாவது ஒரு தீய சக்தி என்ன செஞ்சிடும், நம்மளுடைய உடம்பை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கட்டுப்படுத்த முடியாமல் அதோடைய கட்டுப்பாடுகளை வச்சிடும். சரிங்களா? அதனால தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அந்த தீய சக்தி நம்ம உடலில் ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னா நம்ம எதையுமே அதாவது ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்தணும்னு நினச்சா அதை கட்டுப்படுத்தவே முடியாது. சரிங்களா? ஏன்னா அதோடைய கட்டுப்பாடுகளை நம்ம இருப்போம். அதனால தான் நம்ம தூங்கும் போது என்ன செஞ்சிடும்னா, முதல்ல உடம்புல தீய சக்தி இருந்துச்சுன்னா முதல்ல என்ன செஞ்சிடும், அதோடைய கட்டுப்பாடுகளை போயிடும். போன பிறகு நம்ம நைட்டு நிம்மதியாக தூங்க முடியாது. தூங்குனா அதிகப்படியான இந்திரிய இழப்பு ஏற்படுத்தி தொடர்ச்சியாக ஒரு 5-6 நாள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி இந்திரிய இழப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி இந்திரிய இழப்பு ஏற்பட்டாவே நம்ம உடம்பு என்ன செஞ்சிடும், உருகி பலவீனமாயிருவோம். சரிங்களா? அப்போ அதுக்கப்புறமே நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளுமே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்படி ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். அதே இது பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா, சரிங்களா, இந்த மாதவிடாய் காலங்களில் என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதிகப்படியான அந்த உதிரப்போக்கை ஏற்படுத்தும். சரிங்களா? இந்த பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா மாதவிடாய் நேரங்களில் அதிகப்படியே அந்த உதிரப்போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது நிற்கவே நிற்காது. சரிங்களா? நம்மளும் எதோ செஞ்சு பார்ப்போம், அந்த உதிரப்போக்குங்கிறது நிற்காமல் இருக்கும், நிற்கவே நிற்காது. சரிங்களா? அது இந்த உதிரப்போக்கை ஏற்படுத்தி அந்த பெண்ணோடைய மனசை பலவீனப்படுத்திடும். சரிங்களா? ஒரு பய உணர்வை கொடுத்து, அதாவது எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க. இங்கிட்டு திரும்பினா பயப்படுவாங்க, அங்கிட்டு திரும்பினா பயப்படுவாங்க, ஐயோ இது இப்படி ஆயிடுச்சுன்னா பயப்படுவாங்க. அதான் பலவீனம் சொல்கிறது. அந்த பெண்ணை மனசை பலவீனப்படுத்தி அந்த பெண்ணை என்ன செய்யணும்னா குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி கஷ்டப்படுத்தி அசிங்கங்களையும் அவமானங்களையும் எல்லா விஷயங்கள்லையுமே கெடுத்து குட்டியச்சராக்கிப்போம் இந்த தீய சக்தி. சரிங்களா? அவ உடம்புல எந்த ஒரு தீய சக்திகளாக இருந்துச்சு அப்படின்னா பெண்ணாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி அறிகுறிகளை ஏற்படுத்தும். சரிங்களா? 2வது அறிகுறி எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்க, முகத்தை பார்த்தோம்னா விகாரமாக இருக்கும். கண்களில் கருவிளை விழுந்து முகமே கருப்பு நிறமாக, அதாவது முகத்தில் கருமை விழுந்து, அதாவது முகத்தை பார்க்குறதுக்கு இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த பேயறிஞ்ச மாதிரி, என்னடா பேயறிஞ்ச மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி முகத்தை பார்க்குறதுக்கே விகாரமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மகான்களாக இருக்கட்டும், தெய்வத்துக்கு பூஜை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும், இந்த மந்திர ஜபங்கள் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அப்படிங்கிறவங்கெல்லாம் நம்ம போய் பார்த்தோன்னே அவங்க முகத்தை பார்த்தோன்னே அவங்கள கையெடுத்து கும்பிடணும்னு தோணும்ல, அந்த இடத்துல உள்ளது தான் தெய்வ சக்தி. சரிங்களா? இது ஒரு முகத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மூஞ்சிலாம் விகாரமாக அப்படியே கொடூரமாக உக்கிரமாக இருக்குது, அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு உடலில் தீய சக்திகள் ஆட்கொண்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சில பேர் இந்த மாந்திரீக பூஜைகள் செய்கிறவங்களெல்லாம் பாருங்களேன், இந்த மாந்திரீக பூஜைகள்லாம் செய்வாங்கள்ல, அவங்களுடைய முகத்தெல்லாம் பாருங்களேன், அப்படியே விகாரமாக இருக்கும். அவங்க கும்பிட்ற தெய்வம் என்னங்கிறத அவங்க முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஏன்னா அவங்க செய்யக்கூடிய பூஜையோடைய வெளிப்பாடு இந்த மூஞ்சிலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஒரு சாத்வீகமான வழிபாடு, தெய்வ மந்திரங்களை உச்சரித்து அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறவங்களுடைய முகத்தில் ஒரு தெய்வ கடாட்சம், அதாவது ஒரு மங்களகரமான ஒரு தெய்வ கடாட்சம்
வசீகர சக்தி தோன்றும். இதே மாந்திரிக பூஜைகள்லாம் செஞ்சு ரொம்ப அகோரமாக இருக்கிறவங்களுடைய மூஞ்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருக்கும். அப்படியே இந்த தெய்வத்தை பார்த்தாலே பயமாக இருக்கும்ல, ஒரு உக்ர தெய்வங்கள் அது மாதிரி பய உணர்வோட கருமை நிறத்தில் விகாரமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் அந்த அதனால தான் சொல்கிறாங்க, அந்த மூஞ்சை வச்சே சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. முகத்தை வச்சே உடம்புல வந்து தீய சக்தி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சில பேர் கண்டுபிடிப்பாங்க. இப்படி மூஞ்சி வந்து கலையிழந்து போனாலும் அந்த விகாரமாக இருந்து கருப்பு வளைகள்கள் தோன்றி விகாரமாக இருந்தாலும் இந்த உடம்புல வந்து தீய சக்திகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் பூஜை பண்ணும்போது மணி அடிக்க ஆரம்பித்தாலே போதும். சரிங்களா? சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கிராமப்புறங்களாக இருக்கட்டும் எல்லா கோயில்கள்லையுமே இந்த பூஜை செய்யும்போது சில மணி அடித்தாவே போதும். சில இந்த பெண்கள் சில பேர்கள்லாம் என்ன செஞ்சுருவாங்கன்னா தலையை விரித்து போட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லா நேரங்கள்லையும் எல்லா இடங்களிலும் ஒரு தெய்வம் வந்து ஆடாது. சரிங்களா? தெய்வம் வந்து ஆடாது. சரிங்களா? அதனால தான் அதை புரிஞ்சுக்கிறோம். அது ஏனுங்கிறத வந்து நான் கொஞ்சம் லாஸ்ட் வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? எல்லா நேரங்கள்லையுமே எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு தெய்வம் வந்து சும்மா வந்து ஆடாது. சரிங்களா? அதை நல்லா எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஒரு தெய்வம் இப்போ உடம்புல தீய சக்தியோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா கோயிலில் இந்த பூஜை செய்யும் போது மணி அடிக்கும் போது அம்புட்டு எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது வாய் திறக்காது. சில பேருக்கு அந்த தீய சக்தியாக இருந்துச்சுன்னா அது வாய் திறக்காது. சரிங்களா? தெய்வமாக இருந்துச்சுன்னா இறங்கி அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும், அவ எல்லாத்தையுமே தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிடும், அது வேறு விஷயம். ஆனால் இது ஆடாது. என்னென்ன ஆடி என்ன செய்யணும்னா வாய் திறக்காது. சரிங்களா? இப்படி ஆட ஆரம்பித்தாலும் என்ன செய்யணும்னு வச்சுக்கோங்க, அது உடம்புல இருக்கிறது தீய சக்தி தான். சரிங்களா? அப்படி ஆட ஆரம்பிக்கும் போது அப்படி ஆட ஆரம்பித்த நாளில் இருந்து அவங்க குடும்பத்தில் கஷ்டங்கள் இந்த மாதிரி வேதனைகள் தான் வந்துக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது உடம்புல இருக்கிறது தீய சக்தி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உடம்புல தீய சக்தி இருக்கிறவங்க இந்த அமாவாசை, இந்த பௌர்ணமி, இந்த அஷ்டமி, இந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப அதிகப்படியான சக்தி இருக்கும். இந்த தீய சக்திகளுக்கு பூராமே இந்த அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப உச்சத்தில் இருக்கும் இந்த சக்திகள்லாம். அதனால இந்த பேய் பிடிச்சவங்க, இந்த ஏவல் பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டவங்க, இப்படி உள்ளவங்கெல்லாம் இந்த அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி இந்த மாதிரி நாட்கள்லாம் ரொம்ப கோளாறு கொடுக்கும். சரிங்களா? ரொம்ப கோளாறு கொடுக்கும். அவங்களால நிம்மதியாகவே அன்னைக்கெல்லாம் தூங்கவே மாட்டாங்க. சில பேர்லாம் அந்த அமாவாசை நாட்கள்லாம் தூங்கவே மாட்டாங்க, எந்திரிச்சு நடமாடிட்டு தெரிவாங்க. நைட்லாம் தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சு நடமாடிட்டு தெரிவாங்க. ரொம்ப உடம்புல கோளாறு கொடுக்குது, அடிக்குது, பிடிக்குது, உடம்பு வலிக்குது, ரணமாக இருக்குது அப்படின்னு அன்னைக்கு தான் இந்த கோளாறுகளை பூரா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஏவல் பில்லி செய்வினை சுனினால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், தீய சக்தினால் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்குலாம் இந்த அமாவாசை நாள் வந்துடுச்சுனாவே உங்களுக்கு என்ன செஞ்சிடும், உடம்புல கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி இருந்தாவே என்னச்சுன்னா உடம்புல ஏதோ ஒரு தீய சக்தியோ ஏவலோ பில்லிய சுனியமோ இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஏவல்னால பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, தன்னைத்தானே அவங்க பேசிக்கிடுவாங்க. சரிங்களா? இந்த ஏவல்னால எந்த ஒரு ஏவல்னால பாதிக்கப்பட்ட எந்த ஒரு நபராக இருக்கட்டும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னைத்தானே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் யாரோ இருக்கிறது போல் பேசுவாங்க. சரிங்களா? நைட்லாம் தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சு நடமாடிக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா சொல்லப்போனால் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். அந்த ஏவல்ங்கிறது வந்து ஒரு மனநல ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். ஏன் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற நிலைமையோட யோசிக்க வச்சோம். சரிங்களா? நம்ம செத்து போயிடுவோம், நம்ம இருக்கிறத விட்டு நம்ம செத்து போயிடுவோம், எதுக்கு நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏவல் என்ன செய்யும், இந்த மாதிரி மனநிலையை நம்மளுக்கு உண்டு பண்ணும். சரிங்களா? இப்படி உண்டு பண்ணிடுச்சுனாங்க. அதனால தான் சில பேர் ஏவல் உள்ளவங்கலாம் என்ன செய்வாங்கன்னா மர்மமாக இறந்து போவாங்க. திடீர்னு தூக்கு மாட்டி இறந்து போயிடுவாங்க, திடீர்னு மருந்து குடிச்சு செத்து போயிடுவாங்க, திடீர்னு எப்படி தான் இறந்து போகிறாங்களோ தெரியாது இறந்து போயிடுவாங்க. சரிங்களா? அதுதான் இந்த ஏவல் கோளாறுகள். இந்த ஏவல் கோளாறுகளெல்லாம் தயவு செய்து மக்களே, ஏவல் இந்த மாதிரி நான் எதுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அறிகுறிகள் சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து லேசுப்பட்டதாக நினைக்க வேணாம். இன்றைய உலகம் வந்து அமானுஷ்யம் நிறைந்த உலகம். சரிங்களா? அதனால இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும்போது உடனே போய் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களோ இல்லை ஏதோ ஒரு நல்ல ஒரு மாந்திரிகரை தேர்ந்தெடுத்து நல்ல விஷயத்தில் போய் சரி பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சரி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கால அடைவில் நம்மளுக்கு தான் அது வந்து பெரிய ஒரு பாதிப்பை நம்மளுக்கு கொண்டு வந்து சேருது. அதனால தான் என்னன்னே சில பேர் இது எதனால் வருது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன விஷயம் அப்படிங்கிறது சில பேர் தெரியாமல் இருக்கிறதுனால தான் சரி நம்ம யூடியூப்பில் வந்து சில அறிகுறிகளை போடுவோம், அதை வச்சு மக்கள் வந்து தப்பிச்சுக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பதிவுகள்லாம் முழுமையாக உங்களுக்காக நான் எடுத்து போடுறதே அதுக்காக தான். சரிங்களா? அதனால தான் இந்த ஏவல் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உடனுக்குடனே இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா போய் சரி பண்ணிக்கிங்க.
இல்லை எங்களுக்கு அந்த வழிகள்லாம் எங்களுக்கு சரி பண்ண முடியல அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உக்கிரமான தெய்வத்தோடைய வழிபாடை வந்து அதிகப்படுத்திக்கிங்க. சரிங்களா? ஒரு காளி, வராகி, பிரத்யங்கிரா, காலபேருடைய வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் வந்து கையில் எடுத்து, இந்த மாதிரி எங்களை ஏவல் பில்லி சூனியம்லாம் கழிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலே என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, காலபைரவருடைய வழிபாடை வந்து எல்லாருமே தொடங்குங்க. அஷ்டமி, இந்த மாதிரி தேய்பிரை அஷ்டமி, வாரம் சனிக்கிழமை போய் காலபைரவருக்கு இப்போ என்ன செய்யுங்கன்னா விளக்கு போடுங்க. சரிங்களா? அதாவது மிளகு வச்சு விளக்கு போடுங்க. விளக்கு போட்டு காலபைரவர் வழிபாடை வந்து நம்ம சேனல்லே கொடுத்துருக்கோம், காலபைரவர் எப்படி வழிபாடுறது அப்படிங்கிறது. அதனால அந்த மாதிரி வழிபாடை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க. காலபைரவர் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை வந்து காத்து நிற்பாங்க. சரிங்களா? அதனால இந்த மாதிரி இருக்கிறவங்க அது செய்ய முடியல அப்படின்னா உடனே போய் வழிபாடுகளை செய்யுங்க. ஏதாவது காளி வழிபாடு அந்த மாதிரி வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 50% அந்த தெய்வம் என்ன செய்யும், அதுக்கான வழிகளை காட்டி நம்மளுக்கு சரி பண்ணி விட்டுரும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் யாரும் இருந்தாங்க அப்படின்னா போய் சரி பண்ணுறதுக்கான வழியை நம்ம தேடுங்க. சரிங்களா? உண்மையாகவே ஒரு உடல்ல வந்து தெய்வம், அதாவது நான் சொல்கிறேன்னு சொன்னல அடிக்கடி தெய்வம் இறங்கி ஆடு, உண்மையாகவே ஒரு உடல்ல வந்து தெய்வம் இறங்குனுச்சு அப்படின்னா அந்த தெய்வம் ஒருத்தர் உடம்புல இறங்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கை அன்னையில இருந்தே மாற ஆரம்பிச்சோம். சரிங்களா? சில பேருடைய அனுபவத்தெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா குறி சொல்லுவாங்க, சும்மா தானா குறி சொல்றவங்க, ஒரு உடல்ல வந்து குலதெய்வமோ இல்லை வீட்டு தெய்வமோ இறங்கி சொல்ல ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே அந்த தெய்வம் முடிச்சு கொடுத்துரும். சரிங்களா? கிரகத்திலேயே அவங்க கோளாறு கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவே இருந்தாலுமே என்ன பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த தெய்வம் வந்து அந்த கிரக கோளாறுகளை சரி செய்யறதுக்கான வழியை மாற்றி அமைச்சு கொடுத்து அவங்க நல்ல நிலைமைக்கு வச்சுப்போம். சரிங்களா? சின்ன கஷ்டம் வரும், கஷ்டம் வந்தாலும் உடனே அந்த கஷ்டம் வந்து பனிக்கட்டி போல கரைஞ்சு போயிடும். சரிங்களா? சில பேர்லாம் அந்த தெய்வம் வந்து இந்த மாதிரி அல்வாக்கு சொல்லி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே சில ஒரு குடும்பத்தெல்லாம் அந்த தெய்வம் என்ன செஞ்சிடும், வழி நடத்த ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த தெய்வம் வந்த பிறகு தான் எங்களுக்கு இந்த வீடு வாசலே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் அந்த தெய்வம் வந்த பிறகு தான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி நாங்கள் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு இருக்கோம் அப்படின்னா அந்த தெய்வத்தினாலப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மையிலேயே உடம்புல வந்து சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு வைக்கும். அவங்களே சொல்லுவாங்க, இந்த தெய்வத்தினால நாங்கள் இந்த தெய்வம் வந்ததுல இருந்துதான் எங்களை குடும்பத்தையே காக்குதுங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால உண்மையிலே தெய்வம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களையுமே செய்யும். சரிங்களா? அது தெய்வம் இல்லை, அது வந்து தீய சக்தி சும்மா ஆடுறாங்க அப்படின்னு அர்த்தத்துக்கு அது இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு கஷ்டம்தான் வந்துகிட்டு இருக்குமே தவிர நல்லதே நடக்காது. சரிங்களா? அதுதான் தீய சக்தி அப்படிங்கிறது. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனே என்ன செஞ்சுக்கங்கன்னா பார்த்து அதுக்கு தேவையான வழிகளை தேடி சரி பண்ணிக்கிங்க. சரிங்களா? அதனால தான் நான் அந்த வீடியோவில் வந்து நான் முழுமையாக நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எல்லாருமே இதை வந்து பாருங்கள், வீடியோவில் அனுப்புங்க. உங்களுக்கு இப்போ நண்பர்களுக்கும் சரி, இந்த மாதிரி தீய சக்தினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் சரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.